நாகராஜ் அவர்கள்ட்ட உங்களோடு இருக்கக்கூடியவங்க எல்லாம் வலுக்கட்டாயத்தின் பேர்ல இருக்காங்க, அவங்களையும் சிலர் வந்து வருவாங்க அதிமுக கூட்டணிக்குன்னு நம்பிக்கை வெளிப்படுத்துறார் மணிகண்டன். நாகராஜ். இல்லைங்க, கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இறுதியானது மக்கள் கூட்டணி. இவங்க எல்லாம் பேசலாம். நீங்கள் 2021 தேர்தலை விட 24 தேர்தலில் 10% குறைஞ்சிருக்கு திமுகவுடைய ஓட்டு. அதிமுக ஓட்டு 12% குறைஞ்சிருக்கு. பாஜகவுடைய வாக்கு வங்கி உயர்ந்திருக்கிறது. கை இல்லை கால் இல்லை அப்படின்னு சொன்னவங்க இன்னைக்கு ஏறக்குறைய 18% ஓட்டுக்களை நாங்கள் பெற்றுக்கிறோம். தமிழகத்தில் இந்த திராவிட மாடல்னு சொன்னார் நம்ம அண்ணன் பிடி அரசுமார் அவர்கள். அந்த மாடல் தான் பேருந்து பயணம்லாம் இலவசம்னு சொன்னார். பேருந்தே இல்லை, எங்கே இலவசம் தர போகிறீங்க? பேருந்து இல்லை எவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். பேருந்து வெறும் 1000 ரூபாய் கொடுக்கறத பெருமையாக பேசிட்டு இருக்கிறீங்க. மத்திய பிரதேசத்துடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வந்து கோயம்புத்தூரில் தொழிலதிபர்களை சந்திக்கிறாரு. எங்கள் மாநிலத்துக்கு வாங்க, எல்லா வசதியும் செஞ்சு தரேன்னு சொல்கிறாங்க. எல்லாரும் இங்கிருந்து போக தயாராகிறாங்க. நம்ம முதலமைச்சர் அமெரிக்கா போகிறாரு. அமெரிக்காவில் பிரதமர் மோடி அவர்களால் தான் மரியாதை. இன்னைக்கு உலகத் தலைவராக மோடி மாறி இருக்கிறார், அதனால கிடைக்கிற மரியாதை. அதனால தான் அமெரிக்காவில் இந்தியாவுக்காக அமெரிக்காக்காரங்க வராங்க, தமிழ்நாட்டுக்காக அல்ல. இன்னைக்கு வந்து அந்நிய செலவணியில இருக்கிறதுல ரேவந்த் ரெட்டி முன்னுக்கு வந்துட்டு இருக்காரு. தமிழகத்தை தாண்டி அமெரிக்காவில் அவருக்கு எடுத்து சொல்லுங்க. அவருக்கு அமெரிக்காவில் தமிழர்கள் அதே மாதிரி முடிச்சுங்க நாகராஜ். இருட்டுண்ணே நானும் தானே போயிட்டு வந்தேன் அமெரிக்கா, தெரியுமல்ல. பேசி முடிச்சிடுறேன். இன்னைக்கு வந்து உத்தரப்பிரதேச மாநிலம் தமிழகத்தை தள்ளிக்கொண்டு 2ஆம் இடத்துல தொழில் வளர்ச்சியில் முன்னேறி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் கொஞ்சம் தமிழ்நாடு வந்து மனசுல கவனத்துல வச்சுக்கணும் திமுக இதுக்கு முன்னாடி. அதனால கூட்டணியை பொறுத்த வரைக்கும் உத்தரப்பிரதேசம் எங்க முன்னாடி போயிட்டு இருக்குன்றீங்க? இல்ல சார், இப்ப கடந்த முறை 3 மாதத்துக்கு முன்னாடி நடந்த இதுல 2ஆம் இடத்துல ஜிஎஸ்டி வருவாயிலையும் அதிகம் ஈட்டி இருக்கிறது. இப்ப கடந்த 3 மாசத்துக்கு முன்னாடி இல்ல தொழில்துறையில உத்தரப்பிரதேசம் எங்க இருக்கு? அதனால இப்போ ரேவந்த் ரெட்டியும் நான் சொல்றேன், அந்நிய முதலீடு இருக்கிறத தமிழ்நாட்டை பின்னுக்கு தள்ளிட்டு முன்னாடி போயிட்டு இருக்காரு. இன்னும் சொல்றேன், எழுதி வச்சுக்கங்க மிஸ்டர் கார்கே, இன்னும் 1 வருடத்துல தமிழகத்தை பின்னுக்கு தள்ளிவிட்டு உத்தரப்பிரதேசம் 2ஆம் இடத்துக்கு வந்துவிடும். அதற்கான உட்கட்டமைப்பு பணிகள் கல்வித்துறையில 35% உத்தரப்பிரதேசம் பின்தங்கி இருக்குன்னு இன்னைக்கு ரிப்போர்ட். தொலைக்காட்சி பார்த்தாரா இல்லையா? சொல்றேன் ஏங்க ஜிஎஸ் எங்க தமிழகம் முன்னோக்கி இருப்பதற்கு காரணம் தனியார் கல்வி நிறுவனங்கள். உங்களுடைய அரசு பள்ளிகள் அல்ல. இந்த கல்வித்துறையில தனியார் கல்வி நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்களுடைய எண்ணிக்கையினால் தனியார் மருத்துவமனையினால் தமிழகம் உத்தரப்பிரதேச மாடலை முன் வச்சு தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்க எங்க இருக்குங்க? அப்படியா? உத்தரப்பிரதேச மாடலை முன் வச்சு தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்க போறீங்களா? எங்களுக்கு நரேந்திர மோடி அவர்களுடைய குஜராத் மாடலே போதுமானதுங்க. 30 ஆண்டு கால ஆட்சியில மிகச்சிறப்பாக கொடுத்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு முன்னணி மாநிலமாக குஜராத் இருக்கிறது. வாழ தகுதியான இடம், அனைத்து சமுதாய மக்களும் ஒற்றுமையாக வாழ தகுதியான இடம் என்றால் அது குஜராத். அறிக்கை மறுக்கிறது வரலாறு. நீங்க தயவு நிதி ஆயோக் கொடுத்திருக்கு. மத்திய அரசுடைய அறிக்கை சார், தமிழ்நாடு இந்தியாவுல தொழில் செய்வதற்கான 3ஆம் இடத்துல இருக்குன்னு மத்திய அரசுடைய அறிக்கை சார். இவர் எப்படி மத்திய அரசுடைய அறிக்கையை முதல் இடத்துல எதிர்க்குதுன்னு பாருங்க மிஸ்டர் அரசுகுமார். முதல் இடத்துல எதிர்க்குதுன்னு பாருங்க. முதல் இடத்துல எது இருக்கு? அரசியலுக்கு வந்துருங்க. யூபியா பாருங்க, நீங்க பார்த்து சொல்லுங்க எங்க இருக்கு யூபி, நீங்க சொல்லுங்க. சரி, ஓகே. தமிழகம் அந்த பட்டியலில் இல்ல சார். விஷயத்துக்கு வந்துருங்க சார். இன்னைக்கு குஜராத் மாநிலம் பல விஷயங்கள்ல முன்னுக்கு இருக்குது. தமிழ்நாடு முன்னாடி இருக்குன்னு மோடியே ஒத்துக்கிட்டு. சார் ஒரே நிமிஷம். திமுக எதிர்ப்பு மட்டும் பாஜக தனியார் காரணம். இன்றைக்கு பாஜக அப்பனா இவர் சொல்ற தொழிற்சாலை பூரா அரசாங்க தொழிற்சாலையா? நான் கேக்குறேன், இவருக்கு தொழிற்சாலை அரசாங்க தொழிற்சாலை? நான் சொல்றேன். நீ கல்வி என்ன தொழிற்சாலை என்னங்க? எல்லாத்தையும் பேசுங்க. விஷயத்துக்கு வந்துருங்க.
உங்க கூட்டணி திட்டம் என்ன? தமிழ்நாட்டுல ஒரு தொழிற்சாலை அரசு நடத்துகிற தொழில் லாபகரமா இருக்குன்னு சொல்லுங்க. தமிழ்நாட்டுல ஒரு தொழிற்சாலை அரசு நடத்துகிறது ஒண்ணே டாஸ்மார்க் லாபகரமா இருக்குது. எந்த தொழிற்சாலை நல்லா சொல்லுங்க, நான் விளக்கம் சொல்றேன். எந்த தொழிற்சாலை மின்சார வாரியம் சொல்லுங்க. எல்லா மாநிலத்திலும் போக்குவரத்துக்கு எல்லா மாநிலத்திலும் பாலிடிக்ஸ் பத்தி பேசிருக்கோம், டிபேட் டைவர்ட் ஆக வேணாம். ஓகே, ஒரு நிமிஷம். திரு சுமந்த் அவர்கள் சொல்லி சொல்லுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். திரு சுமந்த் பேசி முடுங்க. கார்கே நான் பதிலே சொல்லல சார். நீங்க சார், நான் என்ன கேட்டேன், கூட்டணி பத்தி பேசிட்டு இருக்கோம். நம்ம வந்து மனிதவள குறியீடு பத்தி பேச இதுல சிக்கிக்குவோம். பாஜக வலுக்கட்டாயமா கட்சியில பிடிச்சு வச்சிருக்கின்றார் சார் மணிகண்டன். அதுக்கு பதில் என்ன சார்? பாஜக வலுக்கட்டாயம் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்ல சார். மக்கள் எங்க வந்துட்டு இருக்காங்க, கட்சியில நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. மக்களுக்கான ஆட்சியை நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். கிராமம் கிராமமாக மக்கள் திட்டம் சென்று சேர்ந்திருக்கிறது. நீங்க பிரிவினை மூலமாக, திமுக பிரிவினை மூலமாக மக்களை பிரித்து வைத்திருக்கிறது. இஸ்லாமியர்களை பிரித்து வைத்திருக்கிறது, கிறிஸ்தவர்களை பிரித்து வைத்திருக்கிறது, பட்டியலின மக்களை பிரித்து வைத்திருக்கிறது, சாதி சாதியாக பிரித்து வைத்திருக்கிறது, மொழி மொழியாக பிரித்து வைத்திருக்கிறது, இனமினமாக பிரித்து வைத்திருக்கிறது. இதுல நீங்க வெற்றி பெற்றிருக்கிறீங்க. எத்தனை நாளைக்கு உங்க எத்தனை நாளைக்கு? இனி ஓடாது, காலம் வந்து விட்டது. 2024 மக்கள் பதில் சொல்லுவார்கள். சொல்லிட்டு இருக்கிறார். நான் வரேன் சார். நான் ரெண்டு பேரும் திரு சுமந்த் நம்ம பார்வையிட்டு. திரு சுமந்த், இபிஎஸ் உடைய வியூகம் என்னவா இருக்கும்? ஒரு சுற்றுப்பயணம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. அதை தாண்டி சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடைய பலம், ஒரு முன்னாள் முதலமைச்சர், ஆண்ட கட்சி அப்படின்ற அடிப்படையில் அவங்களுக்கான முக்கியத்துவம் அதிகரிக்கும்னு பாக்குறாங்க. அவங்களுடைய வியூகம் கை கொடுக்குமா சுமந்த்? முதல்ல கார்கே, ஒரு தேர்தலுக்கு 1.5 ஆண்டுகளுக்கு முன்னாடி வியூகம் அமைக்கிறதுங்கிறது வந்து குவைட் பாயிண்ட்லெஸ். ஏன்னா ஒரு தேர்தலுக்கு 1.5 மாதத்துக்கு முன்பு வியூகம் அமைக்கிறது தான் வந்து ஆக்சுவலா அந்த நிலைக்கக்கூடிய ஒரு கூட்டணியாக இருக்கும். ஃபீட்பேக் வருது, கொஞ்சம் அதை கட் பண்ண சொல்லுங்க. அடுத்தது, மிக முக்கியமாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய போக்கஸ் அதிமுகவை வலுப்படுத்தி எப்படி வந்து இழந்த வாக்குகளை பெற முடியும் அதுலதான் இருக்கணும் இப்போதைக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.